யா மஅஷர ஷபாப், இளைஞர் சமுதாயமே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களில் எவருக்கெல்லாம் சக்தி இருக்குமோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸர், அது அவருடைய பார்வையை தாழ்த்தும். ஃபஅஹ்ஸனு லில் ஃபர்ஜ், அவருடைய மர்மஸ்தானத்தை அது பாதுகாக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இங்கே சக்தி என்பது ஒரு ஆண் மகனுக்கு உடல் ரீதியான சக்தி இருக்க வேண்டும், பொருளாதார ரீதியான சக்தியும் இருக்க வேண்டும். இந்த ரெண்டுக்கும் எவர் சக்தி பெறுகிறாரோ அவர் திருமணம் முடிக்குவதற்கு சக்தி பெற்றவராவார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே ஒரு ஆணும் பெண்ணும் திருமண பந்தத்தில் இணைந்து தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் ஆரம்பத்தில் அந்த திருமண நடைமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு திருமணம் என்ற ஒன்று வந்துவிட்டால் இஸ்லாமிய மார்க்கம் ஆண் மகனுக்கு அதிகமான சுமைகளை சுமத்தாட்டியிருப்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்கள் என்பவர்கள் அவர்கள் பலமானவர்கள். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த குர்ஆன் வசனத்தை அடிப்படையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த ஏராளமான வழிகாட்டல்களை நாம் எடுத்து ஆய்வு செய்கின்ற போது திருமணம் என்று சொல்லக்கூடிய அந்த சம்பிரதாயமான நிகழ்வுக்கு, அந்த சுன்னாவுக்கு அதிகமான கடமைப்பட்ட ஒரு சாரார் ஆண்கள் என்பதை நாம் ரத்தின சுருக்கமாக புரிந்து கொள்கின்றோம். எனவே இந்த திருமணம் பெண்கள் மீதான சுமைகளை குறைத்து ஆண்கள் அதற்காக வேண்டி முன்வருவதற்கு இஸ்லாம் என்னென்ன வழிகாட்டல்களை சொல்லி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது, ஒரு திருமணம் என்று வருகின்ற போது ஒரு ஆண் ஒரு பெண்ணை பெண் பார்க்க செல்வார், அல்லது ஒரு பெண் தரப்பு ஆண் தரப்பிடம் வந்து மணமகனை என்னுடைய மகளுக்கு அல்லது இன்னா இருக்கின்ற மணமகளுக்கு முடித்து வைப்போமா என்று ஒரு ஆலோசனை செய்வார்கள். இதை இஸ்லாம் அழகாக வலியுறுத்துகிறது. ஒரு ஆண் கட்டாயமாக தன் மணக்க இருக்கின்ற பெண்ணை அவன் பெண் பார்க்க செல்ல வேண்டும். அவனுக்கு அந்த பெண் பிடித்தால் அவன் திருமணம் செய்து கொள்வான், இல்லை என்று சொன்னால் அவன் வேறு பெண்களை பார்ப்பான். அதில் எந்த ஒரு குற்றமும் கிடையாது. இப்ப நம்முடைய சமுதாயத்தில் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, ஒரு ஆண் கட்டாயம் ஒரு பெண்ணை போய் பார்த்தால் அது ஒரு தர்ம சங்கடத்துக்கு உண்டான ஒரு விஷயமாக கருதுவாங்க. ஏனென்று கேட்டால், போய் பார்த்தால் அந்த பெண்ணை கட்டாயமாக முடிக்க வேண்டும். அதற்காக வேண்டி ஏலவே சிலர் பார்த்து அல்லது ஒரு சில இடைத்தரகர்கள் போய் சொல்லி அந்த திருமண நிகழ்வுக்கு ஒரு பெரிய கால இடைவெளி இருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாம் சொல்லுகின்ற வழிகாட்டல், ஒரு ஆணும் விரும்பணும், ஒரு பெண்ணும் விரும்பணும், ரெண்டு பேருமே பார்க்கணும். ஒரு ஆண் வாயால சொல்லி விடுவான், இந்த பெண்ணை எனக்கு விருப்பம், நான் முடிக்கிறேன் என்பதாக. ஒரு பெண்ணாக இருந்தால் அவள் மௌனம் சம்மதிப்பாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வாயால சொல்ல மாட்டாள், வெட்கப்படுவாள். அவள் மௌனம் சம்மதித்து அதற்கு ஒத்துக்கொள்வாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் நினைக்கின்ற போது விரும்பாதவர்களை எல்லாம் திருமணம் செய்து முடித்து வைப்பது மிகப்பெரிய ஒரு அநியாயமாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு நபி தோழி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விரும்பாத ஒரு ஆணை என்னுடைய தந்தை எனக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த திருமணத்தை பிரித்து வைத்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் என்று பெற்றுக்கொள்கிறோம். அந்த அளவுக்கு நாம் நினைத்தபடி எங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் எங்களுடைய பொறுப்புக்கு கீழால இருந்தவர்களாக இருந்தாலும் திருமணம் அப்படி என்று சொல்கின்ற அந்த விடயத்தில் மரணம் வரைக்கும் அவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால் அது அவர்களுக்கு உண்டான தேர்வு என்பதை முதலாவதாக நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ரெண்டு பேர் தூரத்து சொந்தங்களாக இருப்போம். அவர் சொல்லுவார், என்னுடைய மகனுக்கு உங்களை மனஞ்சு வைப்போம் என்று. அல்லது ரெண்டு பேர் வியாபாரத்தில் பிசினஸ்ல பார்ட்னர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இவர் சொல்லுவார், எனக்கு ஒரு மகள் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறார், நாம முடிச்சு வைப்போம் என்று. இங்க யாரு விரும்புறாங்கன்னு கேட்டால் ரெண்டு பெற்றோர் தரப்பும் தான் விரும்புகிறார்களே ஒழிய அந்த மணமகனோ விரும்பவில்லை. அவர்கள் விரும்பினா வேறு விஷயம். ஆனால் பெற்றோர்களுடைய தண்டினைக்காக வேண்டி
பெற்றோர்களுடைய ஒப்புதலுக்காக வேண்டி திருமணம் செய்து கொள்கிறார்கள். இறுதியில் அது போய் டிவோர்ஸ்ல முடிகிறது. அல்லது ஒரு குழந்தை பெற்றுவிட்டோம் என்ற காரணத்திற்காக சமாளித்து கொண்டு வாழ்வோம் என்று நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது திருத்தப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் யாரை அவர்கள் விரும்பினார்களோ, எவர்கள் அவர்களுக்கு விருப்பமாக இருக்கிறார்களோ அவர்களோடு தப்பான தொடர்பு ஏற்பட்டு அது மிகப்பெரிய ஒரு அநியாயத்திற்கும் பாவமான காரியத்துக்கும் துணை போகும் என்ற தூர நோக்கு சிந்தனை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நமக்கு வர வேண்டும். இந்த அடிப்படையில் யார் யாரை விரும்புகிறார்களோ அந்த அடிப்படையில் பெற்றோர்கள் ஒப்புதல் தெரிவித்து அந்த திருமணத்தை முடித்து வைப்பதற்கு முன்வர வேண்டும் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும்.